பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியில் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியில் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்ராகமம் 14:13. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இங்கே மோசேயின் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய சேனைக்கு பயந்து நடுங்கிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானானை சுதந்திரிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தார். பார்வோனுடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். முன்னாலே செங்கடல் இருக்கிறது, பின்னாலே பார்வோனுடைய சேனை. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள். யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பார்ப்போமெனால், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த நாட்கள் 430 வருஷம் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 430 வருஷம் அவர்கள் அந்த எகிப்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த எகிப்திலே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் விடுவிக்கிற நாளிலே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இனி என்றைக்கும் எகிப்தியரை நீங்கள் காணவே மாட்டீர்கள் என்று சொல்லி. ஆகவே நமக்கு பலவிதமான போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை காண்போம். நமக்கு எதிராக போராடினவர்களை நாம் ஒரு நாளும் காணப்போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு வரைக்கும் உனக்கு எதிராக போராடின ஜனங்களை இனி என்றைக்குமே நீ பார்க்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் பயந்து போனார்கள். செங்கடல் முன்னாக இருக்கிறது, பின்னாலே எகிப்தின் சேனை வந்துவிட்டது. இஸ்ரவேல் புத்திரர் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றைக்கு ஆண்டவர் மோசேயை பார்த்து செங்கடலை பிளந்து விட சொன்னார். அந்த செங்கடலிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக இரண்டு பக்கமும் ஜலத்தை மதிலை போல நிறுத்தி நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையிலே நடத்தி கொண்டு வந்தது போல செங்கடலின் நடுவிலே நடத்தி கொண்டு வந்தார். பின்னாலே பார்வோனுடைய சேனை அதே பாதையிலே தொடர்ந்து வருகிறது. பார்வோன் எகிப்திலுள்ள பிரதான ரதங்கள் 600 ரதங்களையும் இன்னும் அநேக ரதங்களையும் குதிரைகளையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். நடு சமுத்திரத்தில் வந்த பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவங்களின் தேவன் இஸ்ரவேல் சேனைக்கும் எகிப்தின் சேனைக்கும் நடுவாக வந்து நின்றார். அன்று இரவு முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலை போல வெளிச்சமாயிருந்தது. அந்த இரவு முழுவதும் பார்வோனுடைய ஜனங்கள் இருட்டிலே தடுமாறி போய்விட்டார்கள். அவர்கள் ரதங்கள் குருளைகளெல்லாம் கலண்டு போக ஆரம்பித்தது. அப்படி அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறைப்பட்டார்கள். ஆண்டவர் பார்வோனுடைய சேனை முழுவதையும் அந்த சமுத்திரத்திலே
அழித்து விட்டார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இன்று வரைக்கும் நீங்கள் பார்த்த எகிப்தியரை இனி என்றைக்குமே பார்க்க மாட்டீர்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 142 சங்கீதம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள் என்று தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். என் கூக்குரலுக்கு செவிகொடும் ஆண்டவரே, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டு விட்டேன், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள், என்னை மேற்கொள்ளும்படி என்னை தொடர்ந்து வருகிறார்கள், அவர்களுக்கு தப்புவியும் என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்தார். தாவீதை ஆண்டவர் எல்லா பகைஞருக்கும் எதிரிகளுக்கும் தப்புவித்து ஆண்டவர் காப்பாற்றினார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 12 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை அன்றைக்கு 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் முகத்தையே பார்த்து கொண்டு, எகிப்தியரின் முகத்தையே பார்த்து கொண்டு, அந்த கொடூரமான ஜனங்களுடைய அடிமை வேலைகளை செய்து அந்த கொடூரமான ஜனங்களையே பார்த்து கொண்டிருந்த ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கிற அந்த நாளிலே சொன்னார், இன்று பார்த்த எகிப்தை இனி நீ பார்க்கவே மாட்டாய் என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இதுவரையிலும் உங்களுக்கு எதிராக போராடின ஜனங்கள் பெரிய பலவான்களாய் இருக்கலாம், பெரிய சேனையாய் வந்து உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் பணபலத்தோடு போராடலாம், இல்லாவிட்டால் அதிகார பலத்தோடு போராடலாம். எப்படி போராடினாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு தாவீதை போல ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர்கள் என்னிலும் பலவான்கள், பணம் படைத்தவர்கள், பெரிய ஐஸ்வர்யவான்கள், அவர்களை பின்தொடர்கிறார்கள், என்னை தப்புவியும் என்று கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுத்து அவனை தப்புவித்தார். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு இதுவரையிலும் போராடினவர்களை நீ காணவே மாட்டாய், அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ பார்க்க மாட்டாய் என்று இந்த நாளிலே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்துக்கும் ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார். இனி நம்மை பகைக்கிற விரோதிக்கிற ஜனங்களை நாம் பார்க்கவே முடியாதபடி ஆண்டவர் அவர்களை இல் பொருளாய் மாற்றி விடுவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தீர். பல உபத்திரவங்கள், பாடுகள் மனிதர்கள் மூலமாய் வந்து வேதனையோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சொல்லுகிறேன், இதுவரையிலும் உன்னை பகைத்தவர்கள், உனக்கு எதிராய் போராடினவர்கள், உன்னை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்தவர்களை இனி நீ தேடியும் காணாதிருப்பாய், அவர்கள் இல் பொருளாய் மாறிவிடுவார்கள் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி. எல்லா பகைஞருக்கும் விரோதிகளுக்கும் ஆண்டவர் விடுவித்து ஒவ்வொருவரையும் இன்றைக்கு மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துகிறபடியினால் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.